திருநெல்வேலி மாநகரில் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் மழை கொட்டி வருகிறது. கூடுதல் தகவலை நேரடி செய்தியாளர் சிவமணி, விவரம் என்ன? எந்த அளவுக்கு மழை தீவிரமாக இருக்கு? என்னென்ன முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு? திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக நல்ல வெயில் கொளுத்தி வந்தது, வெயில் வாட்டி வந்த நிலையில நேற்றைக்கும் பகல் காலை முதலே மதியம் வரைக்கும் வெயில், பயங்கர வெயில் அப்படிங்கிறது, அதிகமான வெயிலாக இருந்தது. 100 டிகிரிக்கு மேலாக வெயில் கொளுத்தி வந்த நிலையில நேற்று மாலை கருமேகங்கள் திரண்டது. ஆனால் பெரிய அளவில் மழை பொழிவு இல்லை. இந்த நிலையில இன்றைக்கு காலை முதல் மீண்டுமாக வெயில் அப்படிங்கிறது 100 டிகிரி அளவில் வெயில் இருந்தது. மதியம் ஒரு 2 மணி வாக்குல கருமேகங்கள் திரண்டு மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. திருநெல்வேலி நகரம், திருநெல்வேலி சந்திப்பு, கொக்கரகுளம், வண்ணாரப்பேட்டை, தச்சநல்லூர், பாளையங்கோட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் பலத்த காற்றோடு இடி மின்னலோடு மழை பெய்து வருகிறது. சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக இந்த மழை நீடித்து வருகிறது. மற்ற பகுதிகளிலும் தொடர்ந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு வரை ஓரளவு மழை பெய்து வந்த நிலையில கடந்த 15 தினங்களாக மழை பொழிவில்லை. தற்போது மீண்டும் மழை பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து நீடிக்க வேண்டும் அப்படிங்கிறது மக்களின் விருப்பமாக இருக்கிறது. தகவலுக்கு நன்றி சிவமணி. தொடர்ந்து சூப்பர் 30 செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை முதல் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அதன்படி திங்கட்கிழமை 1 கிராம் தங்கம் 25 ரூபாய் உயர்ந்து 6470 ரூபாயாக விற்கப்படுகிறது. 1 சவரன் தங்கம் 200 ரூபாய் உயர்ந்து 51760 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 87 ரூபாய் 50 காசுகளாக விற்கப்படுகிறது. கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 500 ரூபாய் குறைந்து 87,500 ரூபாயாக உள்ளது. கடந்த 4 நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் அதிகரித்துள்ளது. பட்ஜெட்டுக்கு பிறகு சரிந்த தங்கம் விலை மீண்டும் உயர்ந்து வருவதால் நடுத்தர வருவாய் உள்ள குடும்பத்தினர் கலக்கமடைந்துள்ளனர்.